இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவு பருப்பு எடுத்துக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பயத்தம்பருப்பும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. 2 கத்திரிக்காய், 2 பச்சை மிளகா, ஒரு கேரட்டு, சின்ன கேரட்டு இந்த சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய தக்காளி. தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுங்க. நான் வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா புளி ஊற்ற மாட்டேன். புளி ஊற்றுறவங்க தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு எண்ணெய், மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. இதுவே போதும், ரொம்ப குழஞ்சிடும். பருப்பை பொறுத்த மாட்டிலும் நீங்கள் விசில் வச்சுக்கலாம். கடைப்பருப்புனா சீக்கிரமாக ஒரு 3 விசில்லே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம்மேடு மசாலா சாம்பார் பொடி வீட்டிலேயே அரைச்சிது, கண்டிப்பாக அதோட வீடியோ அப்ளை பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கடைஞ்சி விட்டுருங்க. கடைஞ்சிட்டு எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொதிக்க வச்சு இறக்குனா சாம்பார் ரெடி.